அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம சாரீஸ்ல ட்ரெஸ்ஸஸ் எப்படி தைக்கலான்னு பார்க்க போறோம். இந்த சாரீங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒன் பை ஒன்னா காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் கலர் saree பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர். அண்ட் இந்த முந்தானை பகுதி பாருங்க. ப்ளூ கலர் இந்த மாதிரி டிசைன் இருக்கு. டார்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூல ஒயிட் கலர்ல இப்படி லைன்ஸ் கொடுத்து, காப்பர் கலர்ல இந்த மாதிரி ஜரிகை லைன்ஸ் கொடுத்து ரொம்ப அழகா சாஃப்டாகவும் இந்த ஜரிகை இருக்கிறதுனால ஷைனிங்காகவும் இருந்துச்சு. ரொம்ப லைட் வெயிட்டான saree இது. நீங்கள் வேர் பண்ணுறதே இதில் தெரியாது. நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். கண்ணாடி மாதிரி இருக்கு. இந்த துணிக்கு நான் வந்து கிரேப் லைனிங் கொடுக்க போகிறேன். அது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளவர் ஷேடில் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. டார்க் ப்ளூலேயும் இருக்கு, கொஞ்சம் லைட் ப்ளூலேயும் ஸ்கை ப்ளூ சேர்ந்த மாதிரி இருக்கு இந்த லீஃப் டிசைன். இது இந்த சாரியோட ப்ளவுஸ் துணி. லைன்ஸ்ல இந்த மாதிரி ப்ளூ அண்ட் ஸ்கை ப்ளூ சேர்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த saree ஒரு கிறிஸ்டல் டைப்ல ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த கலர். ஸோ இதுலேயே ஒரு ஃப்ராக் தைக்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த சாரியில் ஒரே ஒரு ஃப்ராக் தான் வரும். அந்த அளவுக்கு நல்லா லேயராக நல்லா இருக்கும், லேயராக இருக்கும். ப்ளவுஸ் துணி மட்டும் நம்ம விட்டுட்டு மீதி இருக்கிற இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் துணியில் ஃபுல் saree யூஸ் பண்ணி ஒரே ஒரு ஃப்ராக் தைக்க போகிறோம். இது கொஞ்சம் பெரியவங்க. இது ஃபுல்லாக நான் தைக்க சாரீஸ்லேயே ட்ரெஸ்ஸஸ் வந்து மாம் அண்ட் டாட்டர் காம்போவில் தான் நம்ம சின்ன பசங்களுக்கு தைச்சிருப்போம். இது கொஞ்சம் பெரியவங்க. டாட்டர் வந்து பெரியவங்க தான், அவங்க அம்மா வந்து கொஞ்சம் வயசானவங்க. ஸோ 2 பேருக்கு தைக்க போகிறோம். இதுதான் நான் பாடிக்கு மார்க் பண்ணியிருக்கேன். 15 இன்ச் நீளம், 10 இன்ச் அகலம், அதாவது 11.5 இன்ச் 1.5 இன்ச் தைக்கிறதுக்கு. இது செகண்ட் saree. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காட்டன் saree, மெரூன் கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட டிசைனும் நடுவில் 2 சைடு பார்டர் வரும் நமக்கு நார்மலாக. அண்ட் இது வந்து முந்தானை பகுதி. இதில் ஸ்டோன்ஸ் நிறைய இருந்துச்சு. அண்ட் இந்த லைட் கோல்டன் கலரில் அதோட ஒர்க்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ இதுலேயும் நம்ம ஒரு டாப்பு அண்ட் பேண்ட்டு தைக்க போகிறோம். இது அம்மாவுக்கு தைக்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த சாரியில். ஸோ நம்ம இந்த மாதிரி நீல வாக்கில் இப்படி போட்டால் இந்த பூ டிசைன் அப்படியே நமக்கு வரும். நம்ம வேணால் கட் பண்ணி செஸ்ட் பகுதியும் வைக்கலாம், இல்லை நம்ம கைக்கு கூட வைக்கலாம். இப்படி வச்சா நமக்கு பார்டர் கீழே வரும். ஸோ இந்த நீளத்தில் நம்ம இப்படி கூட நம்ம வைக்கலாம். பார்டர் தனியாக கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது 3வது saree, லைட் க்ரீன் கலரில். இந்த க்ரீன் ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப மைல்டு கலரில் இருந்துச்சு. இதில் குட்டி குட்டி இந்த பீட்ஸ் ஒர்க் இருந்துச்சு. அண்ட் இது வந்து 4வது saree. ஃபுல் வந்து டபுள் கலரில் இந்த ஹாஃப் saree டிசைனில் இருந்துச்சு. ஸோ இதோட பார்டர் இது தான். பார்க்கும்போது saree எனக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபேடான மாதிரி இருந்துச்சு. ஆனால் தைச்சதுக்கப்புறம் ட்ரெஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இது பாருங்க, நடுவில் ஆரஞ்சு கலர்ல இந்த துணி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொஞ்சம் ஸ்டிச்சபிளாக லைக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த துணி. இதில் நிறைய இந்த டபுள் கலர்ல இந்த ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெட் அண்ட் க்ரீனில், கோல்டன் கலரில், சில்வர் கலர், 4 கலரில் இதில் அந்த மிரர் ஒர்க் எல்லாம் பண்ணி நல்லா இருந்துச்சு. நடுவில் இருக்கிற இந்த துணி இதே தான் முந்தானைக்கு வரக்கூடிய துணி. இந்த முந்தானையில் நான் வந்து அவங்க அம்மாவுக்கு டாப்பு கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இருக்கிற இந்த துணியில், இந்த ஒர்க் இருக்கிற துணியில் அவங்க பொண்ணுக்கு ஒரு ஃப்ராக்கு. அந்த ஒர்க் இருக்கிற துணி கூட 2 மீட்டர் இருந்துச்சு. 2 மீட்டரில் வர மாதிரி நான் ஃப்ராக் தைச்சிருக்கேன். மிச்சதெல்லாம் ப்ளைனாக தான் இருந்துச்சு. ப்ளூ கலர் துணி, அது ஜார்ஜெட் துணி ஃபுல்லாக. அது நம்ம கைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ப்ளூ கலர் துணி முந்தானையில் வரக்கூடிய இந்த துணி வந்து கொஞ்சம் ஸ்டிச்சபிளாக இருக்குது. அண்ட் கொஞ்சம் க்ரஷர் டைப்லேயும் இருக்குது. ஸோ இதுக்கு காட்டன் லைனிங் நான் கொடுத்து டாப்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க அம்மாக்காக. இது வந்து ஃபுல்லாக நான் வந்து அவங்க பொண்ணுக்காக தைக்கிறேன். இதோட அவுட்லுக் நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். அண்ட் ஃபுல்லாக இந்த sarees எல்லாம் நான் வந்து இப்போது கட்டிங் பண்ண போகிறேன். கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ நான் நிறைய போட்டிருக்கேன். ஆகையால் நான் வந்து இதோட பிளானிங் மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இந்த துணி வந்து மீட்டர் கணக்கில் நம்ம வாங்குற துணி. இது வந்து 3 மீட்டர் துணி. அதாவது ஒரு ஃப்ராக் தைக்கணும். முட்டியோட கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி தான் இந்த ஃப்ராக் இருக்கும். ஸோ 31 இன்ச் நான் வச்சு நீளமும் இடுப்பகலும் ஒரு 10 இன்ச் வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்ராஸாக நான் கட் பண்ணியிருக்கேன்.
இதோட கீழே பாருங்க நான் கட் பண்ணியிருக்கிறது. மார்க் பண்ணா உங்களுக்கு அவ்வளோ தெரியாது. அதுக்காக தான் கட் பண்ணி இந்த லைன் வர மாரி உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 4 இன்ச்ல அங்கேருந்து கிராஸா இப்படி இந்த இந்த சைடு நான் வந்து இப்படி கிராஸா இப்படி கட் பண்ணியிருக்கேன். பார்டர் கீழே இருக்கு பாருங்க. இப்போ இந்த கட் பண்ணியிருக்கிற துணியை எடுத்துட்டு நான் பார்டர் அட்டாச் பண்ண போறேன். பாருங்க 1 1/2 இன்ச் நமக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். ஆனா நான் பார்டர் அட்டாச் பண்ண போறேன். அது ஒரு 1 1/2 இன்ச் வந்துரும். இதுல ஒரு 1/2 இன்ச் நமக்கு தைச்சதுக்கப்புறம் இதுல குறைஞ்சிடும். ஸோ நமக்கு கரெக்டா இருக்கும். இப்போ 31 இன்ச் வச்சிருக்கேன் இல்லையா? இந்த சைடு ஒரு 29 இன்ச் நான் வச்சிருக்கேன். பார்டரோட சேர்த்து 29 இன்ச் வர மாதிரி நான் வச்சிருக்கேன். ஸோ அதனால நான் வந்து இந்த 4 இன்ச் துணி கட் பண்ணி கிராஸா இது வரைக்கும். அப்போதான் அந்த கிராஸ் ஷேப் நமக்கு அவ்வளோ தெரியாது. இந்த சைடு இந்த தையல் லைன் வராது. ஸோ இங்க இருந்து தான் அந்த தையல் வரப்போகுது. எப்படின்னா இப்போ இந்த துணி நம்ம எடுத்துட்டு இப்போ இந்த பார்டர் நம்ம அப்படியே அட்டாச் பண்ணோம். அந்த பார்டருக்கு மேல ஒரு 1/2 இன்ச் விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இங்கேருந்து மெதுவா கிராஸா நம்ம அப்படியே தைச்சுட்டு வந்து ஃபுல்லா ஒரு 1/2 இன்ச்ல நம்ம தைச்சுட்டு மேல ஒரு ஓரத்தையல் போட்டோம்னா இதோட ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஸோ நம்ம இப்படி கிராஸா கட் பண்றதுனால நம்ம இப்படி போடலாம். நம்ம அம்ப்ரெல்லா கட்டிங்கும் நம்ம கட் பண்ணலாம். அதாவது முக்கோண வடிவத்துல நான் கட் பண்ணுவேன் இல்லையா? அந்த மாதிரியும் நீங்க கட் பண்ணலாம். ஆனா பார்டர் தனியா கட் பண்ணி அட்டாச் பண்ணணும். மேலே கீழே இதுல பார்டர் இருக்கு. ஸோ இங்க இருக்கிற பார்டர் கீழே பாட்டம்க்கும் இங்க இருக்கிற பார்டர் இது பாடிக்கு கொடுக்க போறேன். ஏன்னா இந்த துணி குறைவா தான் இருக்கு நமக்கு. இதுல பாடிக்கும் நம்ம வெட்டினோம்னா கைக்கு நமக்கு பத்தாது. ஸோ கைக்கு நமக்கு நிச்சயமா பார்டர் வேணும். இல்லைன்னா நம்ம இந்த சைடு நம்ம பாடி வெட்டலைன்னா கைக்கு நடுவில் ஜாயிண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபுல்லா நமக்கு நீட்டா வரணும்னா நான் வந்து இந்த சைடு இருக்கிற பார்டரை நான் பாடிக்கு கொடுக்க போறேன். இதோட லைனிங் கயிறு துணி இது ஒரு 2.5 மீட்டர் நான் எடுத்து இதை கட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க அம்மாவுக்கு ஒரு டாப் வரும். அவங்க ஒரு 2.5 மீட்டர் துணி எடுத்திருக்காங்க ஃபுல் ஹேண்டு. இதோட இடுப்பு அளவு பாருங்க 9 இன்ச் தேவை. நான் 10 இன்ச் வச்சிருக்கேன். தைக்கிறதுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். நான் லைனிங் துணி கொஞ்சம் சைடில் வந்து கீழ் பக்கம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கேன். அது தனியாக தைக்க போகிறேன். இடுப்பு சைடு நம்ம தைக்கும் போது பாடி நம்ம தைச்சிட்டே வந்து இடுப்பு சைடு மட்டும் ஸ்டாப் பண்ணி அப்புறமா லைனிங் தனியாக நம்ம மெயின் ஃபேப்ரிக் தனியாக நான் சைடில் க்ராஸாக தைக்க போகிறேன். ஸோ இது ஏற்கனவே நான் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் லைனிங் துணி கீழேயும் ஒரு 4 இன்ச் கம்மியாக கொடுத்துருக்கேன். அது 3 இன்ச் கம்மியாக வெட்டியிருக்கேன். நம்ம மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் போயிடும். மேலே இருக்கிற பார்டர் அப்படியே பாடிக்கு நம்ம இடுப்பு சைடு நம்ம கொடுக்க போகிறோம். இது பாருங்க, இது இன்னொரு துணி. இதோட டிசைன் வேற. இது 2.5 மீட்டர் இருக்கு. இது உங்க அம்மாவுக்கு டாப் தைக்கிறதுக்கு, ஓப்பன் டாப் நம்ம தைப்போம்ல அது தைக்கிறதுக்கு. எனக்கு கைக்குமே இந்த பார்டர் வரணும். இந்த டிசைனும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த மாதிரி நெட்டு துணி நீங்க வாங்கி நீங்க தைக்கும் போது உள்ள சாட்டின் துணி ஷைனிங்கா இருக்கும். அந்த துணி கொடுத்துட்டு அதுக்குள்ள காட்டன் துணி நீங்க கொடுக்கணும். பாருங்க, இதுதான் சாட்டின் துணி. மெயின் ஃபேப்ரிக் எவ்வளோ எடுத்திருக்காங்களோ அதே அளவுல எடுத்திருக்காங்க. காட்டன் துணியும் அதுவும் 2.5 மீட்டர், இது ஒரு 2.5 மீட்டர் எடுத்திருக்காங்க. அப்படி உங்களுக்கு கைக்கு வேணான்னா நீங்க 2 மீட்டர் கூட எடுத்துக்கலாம். சேம் அதே போல தான் நீங்கள் காட்டன் ஃபேப்ரிக் வாங்குறீங்கன்னா 2.5 மீட்டர் கைக்கும் வேணும்னா, கைக்கு வேணும்னா 2 மீட்டர் போதும். அண்ட் லென்த் வைஸ் உங்களுக்கு வச்சு தான். லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ ஃபுல்லாக இது நான் இப்போ கட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதே மாதிரி அவங்க அம்மாவோட டாப்பும் நான் கட் பண்ணிக்க போகிறேன். மேலே பாடி கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு லைனிங் துணி நம்ம கட் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம பாடிக்கும் கைக்கும் 1 பை 1 நம்ம கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நெட் ஃபேப்ரிக்னால நம்ம சாட்டின் துணி கொடுத்தா தான் நல்லா ஷைனிங்காக அழகாக நமக்கு தெரியும். காட்டன் லைனிங் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஷைனிங் இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேடாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் 2 துணியை நீங்கள் கொடுங்க. இது காட்டன் துணி நான் கட் பண்ணி அதுக்கு மேலே நான் வச்சுருக்கேன். இது காட்டன் துணியோட அகலம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ உள் பக்கம் இது போகுது. சாட்டின் துணி சேம் அளவில் தான். நான் நெட்டு துணி எவ்வளோ கட் பண்ணியிருக்கேனோ அதே அளவு தான் சாட்டின் துணி கட் பண்ண போகிறேன். நெட்டு துணியும் சாட்டின் துணியும் சைட் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டன் துணி அப்புறமா சைட் ஜாயின் பண்ணிப்பேன். 2 துணி தனித்தனியாக ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ நான் லைனிங் துணி கட் பண்ணி வச்சது 1 பை 1 கட் பண்ண போகிறேன். இது பாருங்கள், இது அவங்க அம்மாவுக்கு கட் பண்ணுறது நான் டாப்பு. இதில் பாருங்கள், நான் இந்த அளவு போடும்போதே தான் இப்போ தான் நான் பார்த்தேன். ஃபுல்லாக இந்த மாதிரி டாப்புக்கு நான் அளவு போட்டிருக்கேன். 2 சைடும் இந்த பாட்டம் வருது. ஸோ ஷோல்டர் சைடு இந்த
பார்டர் வராம நான் வந்து கட் பண்ண போறேன். இப்போ இந்த ஷோல்டர் சைட் பாருங்க, ஒரு லைன் மாதிரி நடுவுல இது உங்களுக்கு தெரியுதா தெரியல. பாருங்க, நடுவுல ஒரு லைன் மாதிரி போயிருக்கா? இதுல பாருங்க ஒரு லைன் மாதிரி போயிருக்கா? இது வந்து நடுவுல கட் பண்ணி இல்ல டேமேஜ் ஆன துணி ஏதோ அப்படியே வந்து ஒரு ஓவர்லாப் மாதிரி சிக்ஸாக் மாதிரி அடிச்சிருக்காங்க நடுவுல. இந்த ஜாயிண்ட் நான் பார்க்கலன்னா அப்படியே தைச்சு கொடுத்துருப்பேன். அப்புறமா கஸ்டமர் என்னதான் திட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வாங்கும்போது கஸ்டமர் கிட்ட இதை நான் வந்து விரிச்சு பார்த்து நம்ம வாங்கணும். இதில் டேமேஜோ ஏதாச்சும் கரைப்பட்டிருக்கா நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்கன்னா அது எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நீங்கள் வந்து சில டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த சைடு நான் என்ன பண்ணுறேன்னா, ஓப்பன் டாப்க்கு தைக்கிறதுக்கு கீழ் பக்கம் இது இல்லாமல் ஷோல்டர் கிட்ட மேலே நெக்கு கிட்ட நம்ம இப்படி வச்சுட்டோம்னா, ஏன்னா எப்படியோ இது ஒரு 6 இன்ச் 7 இன்ச் இருக்கு. இப்போ நெக்கு இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம இப்படி கொடுக்கும்போது இந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு கட் ஆகிடும். ஸோ இப்படியும் நம்ம செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் ஷார்ட்டாக கொஞ்சம் வந்து தைக்க வேண்டியதாக இருக்கும். மேல் பக்கத்தில் வேற துணி ஏதாச்சும் டிசைன் மாதிரி நீங்கள் கொடுத்து கூட நீங்கள் தைக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக இது கட் பண்ணணும்னா நெக்கு சைடு தான் நம்ம வைக்கணும். அதுவும் நீங்கள் டீப் நெக் நீங்கள் எந்த சைடு வைக்கிறீங்களோ, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எந்த சைடு உங்களுக்கு நெக்கு பெருசாக இருக்கும் அந்த நெக்கு நீங்கள் இந்த ஜாயிண்ட் வர சைடு வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஜாயிண்ட் உங்களுக்கு கட் ஆகிடும். ஸோ ஓப்பன் டாப்னால அகலம் ஒரு 14 இன்ச் வச்சு நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணி இப்படி போட்டிருக்கேன். ஸோ இதை நான் பார்க்காம தைச்சிருந்தேன்னா கண்டிப்பாக கஸ்டமர் எனக்கு இது வந்து கேட்டிருப்பாங்க, ஏன் நீங்கள் இதை கவனிக்காமல் இருந்தீங்கன்னு. ஸோ நம்ம எப்போவுமே செக் பண்ணி தைக்கிறது நமக்கு பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாரீ பாருங்கள், ப்ளூ சாரீ, ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் கலர். ஸோ அந்த ஆரஞ்ச் கலர் நெக்ஸ்ட் சைடு வரணுன்னே இந்த மாதிரி நான் நெக்கு டிசைன் கொடுத்து கோல்டன் கலர் லேஸ் வச்சுருக்கேன். சேம் கோல்டன் கலர், லைட் கோல்டன் கலர் கீழே இந்த டிசைனில் இருக்குது. ஸோ அதனால் கொடுத்துருக்கேன். அதிகமாக கோல்டன் கலர் இருக்குது, சில்வர் கலர் இருக்குது, ஆனால் அதிகமாக கோல்டன் கலர் இருக்குது. அண்ட் இந்த சர்க்கிள் டிசைன் மாதிரி வந்து பாருங்க ஆரஞ்ச் சைடு, அதுலேயும் கோல்டன் சாரீ இருக்குது. ஸோ அதுலேயும் நம்ம தையல் போடணும். ஏன்னா அது ரெடிமேட் சாரியில் இருக்கிறது ரொம்ப லூஸாக இருக்கும் அந்த தையல், அதுலேயும் ஒரு தையல் போடணும். உள்ள இதுக்கு நான் கிரேப் துணி தான் கொடுத்துருக்கேன். ஜார்ஜெட் சாரினால இதுக்கு கிரேப் துணி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இடுப்பு சைடு பாருங்கள் குட்டி குட்டி கேதரிங் வச்சுருக்கேன். ஃபுல்லாக இது கீழே அந்த ஒர்க் இருந்த துணி வந்து முந்தானி பகுதி வந்து ஆரஞ்சு டாப் வச்சுருக்கேன். ஸோ ஒர்க் இருந்த இந்த துணி வந்து 2 மீட்டர் இருந்துச்சு. ஸோ அந்த 2 மீட்டர் வர மாதிரி கீழே பாட்டமுக்கு கொடுத்துருக்கேன். சைடில் வந்து பிளெயின் துணி வந்து நான் இந்த மாதிரி மேலே பாடிக்கும் கைக்கும் கொடுத்துருக்கேன். அதில் தான் இந்த மாதிரி லேஸ் வச்சுருக்கேன் கைக்கு சிம்பிளாக. அண்ட் நெக்குக்கு அந்த ஆரஞ்சு கலர் அந்த முந்தானி துணி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இதோட ட்ரெஸ்ஸர் அவுட்லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ட்ரெஸ் பாருங்க, அதோட முந்தானையில் தைச்ச இந்த ஆரஞ்ச் டாப்பு. இதுக்கு நான் ப்ளூ கலர் லேஸ் கொடுத்துருக்கேன். இந்த சாரியில் ப்ளூ கலர் இருந்ததுனால ஸோ இந்த லேஸ் நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ சாஃப்டான இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நான் வந்து ஒரு நல்ல அருமையான லேஸ் கொடுத்துருக்கேன். சைடில் ஓப்பன் சைடு ஃபுல்லாக பேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடு வர மாதிரியும் கைக்கும் கொடுத்துருக்கேன். நெக்குக்கு அவங்களுக்கு வேணால் கொஞ்சம் பெரியவங்க, அதனால நான் நெக்குக்கிட்ட எதுவும் அட்டாச் பண்ணலை. நெக்குக்கிட்ட கேன்வஸ் வச்சு ஒரு ஸ்டார் ஷேப் நெக்கில் நான் தைச்சிருக்கேன். கீழ்ப்பக்கம் ஒரு லைட்டாக ரவுண்டாக வர மாதிரி. ஸோ இதுதான் இதோட அவுட்லுக். லைட் கலராக இருந்தாலும் அதில் நான் பார்டர் கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சாரீ மெரூன் கலர் சாரீ, ஃபுல்லாக இது காட்டன் சாரீ. இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு பேண்ட்டு தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஸ்ட்ரைட் பேண்ட்டு நான் தைச்சிருக்கேன். அவங்க இடுப்புக்கிட்ட நாட் கட்டுற மாதிரி வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தைச்சிருக்கேன். நீங்கள் வேணும் எலாஸ்டிக் டைப் கூட நீங்கள் இடுப்புக்கிட்ட வச்சுக்கலாம். ஸோ இது பேண்ட்டு, இது வந்து டாப்பு வந்து நம்ம முந்தானைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த டிசைன் தான் மேலே பாடிக்கு நான் கொடுத்துருக்கேன். அந்த பூ நல்லா ஸ்ட்ரைட் லைனாக வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஆனால் என்னென்னா அந்த பார்டர் வந்து கீழே மேலே இருக்கிறதுனால அந்த ஷோல்டர் கிட்ட அப்படியே வந்துச்சு. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க, அதனால கீழேயும் பார்டர், இந்த மாதிரி ஷோல்டர் கிட்டேயும் பார்டர் வந்துருக்கு பாருங்கள். அண்ட் இந்த பூ டிசைன் பாருங்கள், இதில் வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஸ்டோன் நிறைய இருந்துச்சு. அதுக்கு மேலே இருக்கிற பூவில் வந்து 1 2 அந்த மாதிரி ஸ்டோன் தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் நம்ம வைக்க முடியும். ஸோ பார்டர் இல்லாமல் நம்ம அகலத்தில் நம்ம தைச்சோன்னா நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கரெக்டாக வராது. கைக்கு வந்து முந்தானையில் இருக்கிற அந்த
நிறைய ஸ்டோனு அந்த டிசைன் வந்துருக்கிற அந்த துணி எடுத்து நான் கைக்கு கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக இதுக்கும் நான் காட்டன் லைனிங் தான் கொடுத்துருக்கேன், கைக்குமே பாடிக்கும். ஸோ இதுதான் இதோட அவுட்லுக். ஐ ஹோப் உங்களுக்கு இதுவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸு வந்து இது வந்து ஒரு ரெடிமேட் துணி. இது வந்து சாரியில் நான் தைக்கல. இது ஃபுல்லாக லாங் ட்ரெஸ்ஸு ஒன்று. இதில் இருக்கிற இந்த சாட்டின் துணி ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ அவங்க இதே கொடுக்க சொன்னாங்க. இந்த சாட்டின் துணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட உங்களுக்கு போட முடியாது, உடம்பு ரொம்ப இதாகிடும். ஸோ உங்கள் உடம்பு தாங்காது. அதுக்காக நீங்கள் லைனிங் கொடுக்கணும், காட்டன் லைனிங் நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் போட முடியும்னு சொன்னேன். எப்படி இருந்தாலும் லைனிங் ட்ரெஸ் தான் இது, ஆனால் அது போட்டால் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ லைனிங் காட்டன் லைனிங் கொடுத்து நான் போட்டேன். நெக்ஸ்ட் ட்ரெஸ் பாருங்கள், நான் கட் பண்ணேன் இந்த ஒயிட் கலர் துணி, நெட்டு துணி. உள்ள ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் அந்த சாட்டின் துணினால. கீழே பாருங்கள், நான் அது கட் பண்ணி தைச்சேன்ல, அது நல்லா வந்திருக்கு பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்பில். இடுப்புக்கிட்டேயும் அந்த பார்டர் வந்திருக்கு, எனக்கு கைக்குமே பார்டர் வந்திருக்கு. ஸோ ரெண்டு துணி ரெண்டு டிசைனாக இருந்ததுனால கரெக்டாக அந்த துணி கரெக்டாக நம்ம வச்சு தைக்கணும். அவங்க அம்மாவுக்கு வேறு துணி, அவங்க பொண்ணுக்கு வேறு துணி. ஸோ அது கரெக்டாக வச்ச மாதிரி நான் தைச்சிருக்கேன். ஸோ இதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட அவுட்லுக். கீழே நான் அதை மடித்து தைச்சிருக்கிறதும் பாருங்கள், இந்த லைன் அவ்வளோ நமக்கு தெரியல. மேலே ஒரு ஓரத்தையில் அடிச்சிருக்கேன். ஸோ நெக்கு சைடு இந்த மாதிரி ஒரு நெக்கு வச்சுருக்கேன், பாக்ஸ் மாதிரி வச்சு. கீழே லைட்டாக வி ஷேப்பு, பேக்கில் இந்த மாதிரி லட்கன் கொடுத்துருக்கேன். நெக்குக்கு நான் பைப்பிங் கொடுத்துருக்கேன் அந்த ஒயிட் கலர் சேம் துணியில். இது தைச்சிருக்கிறது பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சில் உள்ள மடித்து தைச்சி மேலே இந்த ஓரத்தையில் போட்டிருக்கேன் பாருங்கள். பாருங்கள் உள் பகுதியில் இருக்குது தைச்சது. ஸோ நீங்கள் கூட இந்த மாதிரி ஐடியா நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணி நீங்களும் தைக்கலாம். அவங்க அம்மாவோட டாப் பாருங்கள், அவங்களுக்கு இந்த மாதிரி லீப் ஷேப்பில் ஒரு நெக் டிசைன் வச்சுட்டு ஒயிட் கலரில் பைப்பிங் கொடுத்துருக்கேன். இந்த ட்ரெஸ்க்கு மட்டும் அவங்க நாட் வேணும்னு கேட்டாங்க பேக் சைடில். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை விட இந்த ட்ரெஸ்ஸில் பேக் சைடு நெக் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நாட் வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டு ஓப்பன் டாப் தான் இது. பாருங்கள், உள்ள சாட்டின் துணியும் காட்டன் துணியும் இருக்குது லைனிங்கு. இவங்களுக்கு கைக்கு லைனிங் வச்சுருக்கேன். அந்த ஃப்ராகில் லைனிங் நான் கொடுக்கல கைக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த சாரியில் தைச்ச ஒரு லாங் ட்ரெஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஃபுல் சாரீ இது யூஸ் பண்ணி நான் தைச்சிருக்கேன். கொஞ்சம் கூட துணி மிஸ் ஆகலை. அண்ட் அந்த ப்ளவுஸ் துணி மட்டும் நான் இதில் சேர்க்கலை. இதோட ஃபுல்லாக இந்த டிசைனே ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி, ப்ளவுஸ் வந்து ரொம்ப டார்க் ப்ளூ கலர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த துணி நான் இதில் சேர்க்கலை. கீழே லேயர்ஸ் பாருங்கள், நல்லா அருமையாக வந்திருக்கு. கீழே இந்த லேயர் இருக்குல்ல, இன்னொரு கீழே இருக்குல்ல லேயர், அந்த லேயர் வந்து ஒரு 15 இன்ச்சில். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த சாரியில் தைச்ச ஒரு ஃபுல் லாங் ட்ரெஸ், பூனம் சாரியில் தைச்ச லாங் ட்ரெஸ்ன்னு. ஃபுல் சாரீ யூஸ் பண்ணி தைச்சிருப்பேன். சேம் அதே டிசைனில் வேணும்னு சொல்லி கஸ்டமர் கேட்கும்போது நான் மாட்டி வச்சுருந்தேன். அவங்க வரும்போது அளவு எடுக்கும்போது, ஸோ அதை பார்த்துட்டு சேம் இதே மாதிரி வேணும்னு அவங்க உடனே வாங்கிட்டு வந்து தந்துட்டாங்க. ரொம்ப தூரமாக தான் இருக்கு அவங்க வீடு, ஆனாலும் எனக்காக ஒரே நாளில் சீக்கிரம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதுக்கும் கிரேப் துணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 மீட்டர் துணி கிரேப் துணி யூஸ் ஆச்சு. கைக்கு, பாடிக்கு, கீழே பாட்டமுக்கு. இந்த 2 லேயர் வச்சது ஃபுல்லாக கீழே இருக்கிற அந்த 15 இன்ச் லேயர். ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஃபுல்லாக அந்த 5.5 மீட்டர் சாரீ வருதுன்னா அந்த 5.5 மீட்டர் டோட்டலாக அது கொடுத்துருக்கேன் கீழே. ஸோ கைக்கு மட்டும் நான் முந்தானி பகுதியை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிசைன் நீங்கள் தைச்சி பாருங்கள். இதோட வீடியோ நான் ஃபஸ்ட்டு போட்ட சாரியில் தைச்ச அந்த ட்ரெஸ்ஸோட வீடியோ நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த க்ரீன் கலர் சாரியில் தைச்ச இந்த ட்ரெஸ் பாருங்கள், லைட் கலர் தான் இது, ரொம்ப மைல்டு கலராக இருக்கும், ரொம்ப அடிக்கிற கலர் மாதிரி இல்லை. பார்டரில் லைட்டாக இந்த கோல்டன் கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவும் இதில் இருக்கிற அந்த பீட்ஸும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நெக்கு கிட்டேயும் அந்த பார்டர் ஜாயின் பண்ணிவிட்டு லைனாக வர மாதிரி போட்லி பட்டன்ஸ் வச்சு தைச்சிருந்தேன். கைக்கு பாருங்கள், அந்த முந்தானையில் இருக்கிற அந்த டிசைன் வந்து கைக்கு கொடுத்துருக்கேன். லைட் கோல்டன் கலரு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸஸ் தான், டெய்லி வேருக்கு, ஆஃபீஸ் வேருக்கு, எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அந்த மாதிரி சிம்பிளாக நம்ம எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறோன்னா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம்.
ஸோ உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாரியில தைச்ச நிறைய டிசைன்ஸ் நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே. மறக்காம என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸும் நீங்க பார்க்க ட்ரை பண்ணுங்க. மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ உங்களுக்கு நான் தைச்ச ட்ரெஸ்ல எந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. எல்லாமே சிம்பிளான ஒர்க் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸஸ் தான். சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்கும். மோஸ்ட்லி லைட் வெயிட்டாகவும் காட்டனில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் தான் நம்ம விரும்புவோம். எல்லா நேரத்திலும் வேர் பண்ணுற மாதிரி நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஒயிட் கலர் துணி வந்து நாம் வந்து பார்ட்டி வேருக்கு யூஸ் பண்ணலாம். கஸ்டமரும் எல்லா ட்ரெஸ்ஸஸ் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஆயிட்டாங்க. ரொம்ப அழகாக தைச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ்.